மார்னிங் டு ஆல், வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும், டெய்லி நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ப்ரீ அனாலிசிஸ் மார்க்கெட்டோட வருவோம். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருக்கும். நான் இங்கே எந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல, எந்த வித ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்க வரல. உங்களுக்கு எந்தவித ஒரு ஐடியாஸ் மார்க்கெட்டில் இப்படி போனால் இது இவ்வளோ ப்ராஃபிட், இவ்வளோ லாட் எடுத்திங்கன்னா இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், இந்த மாதிரி எந்த ஒரு டிப்ஸு நான் இங்கே ப்ரொவைட் பண்ண வரல. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் கொடுக்குறது எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நோட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா நீங்கள் உங்களோட செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அதர்வைஸ் ப்ளீஸ் நெவர் என்டர் இன் ஆப்ஷன்ஸ், பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹைலி ரிஸ்கி இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர் பிஃபோர் டேக்கிங் எனி என்ட்ரிஸ். அதர்வைஸ் யூ ஷுட் ஹேவ் அ வெரி குட் செட்டப். நல்ல செட்டப் இல்லைனா ப்ளீஸ் நோட் என்டர் இன் ட்ரேட்ஸ். ஓகே, ரைட். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கூட ஆன்சர்ஸை பார்ப்போம். ரைட். ஸோ நேற்று நம்மளுக்கு எப்படி இருந்தது டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு நேற்று அனாலிசிஸ் பிடிச்சிருந்ததா? ஸோ சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக மார்க்கெட்டில் நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன் எப்படி போகும், எப்படி போகாது, என்ன சான்சஸ் அதிகமாக இருக்குன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட் எல்லா டார்கெட்டும் ஹிட் ஆச்சு. ஸோ பொறுமையாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அது ஹிட் ஆகிருந்துக்கும். ஃபுல் டார்கெட்டும் நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன். கீழே ஏன் போகாதுன்னு ரீசனும் நான் சொல்லியிருந்தேன். பிகாஸ் ஹெவி ப்ரைஸ் ஆக்ஷன் அட் த பாட்டம் சைட். ஸோ அந்த ஒரு காரணத்தினால டார்கெட் பண்ணி நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்க. தேங்க்யூ. பட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிடுவேன். நான் வீடியோ ஸ்டாப் பண்ணால் கமெண்ட் வருது. ரைட். ஸோ பட் போடும்போது கமெண்ட் வர மாட்டேங்குது. உங்களுக்கு அதால் யூஸ் இருக்குன்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதால் யூஸ் இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூ ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட் ஆர் நாட். யாருமே ஒன்றுமே கமெண்ட்டே இல்லைன்னா யாருமே பெனிஃபிட் ஆகலன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த மாதிரி பெனிஃபிட் ஆகாத ஒரு வீடியோவை போட்டு ஒரு யூஸும் இல்லை. ரைட். ஸோ இஃப் யூ ஆர் கெட்டிங் பெனிஃபிட்டட் ஃப்ரம் மை வீடியோ ப்ளீஸ் கமெண்ட். ஓகே, சரி வாங்க இன்னைக்கு உண்டான அனாலிசிஸை பார்ப்போம். ஓகே, உங்கள் முன்னாடி இருக்குது பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ அப்சைடோட ஜோனை எழுதிக்கோங்க, விச் இஸ் 53,196 அண்ட் 53,073. ஓகே, 53,196 அண்ட் 53,073. ஸோ இது வந்து அப்சைடோட பாக்ஸ் ஜோன், நோ ட்ரேட் ஜோன். கீழே பாருங்கள், அதே மாதிரி 52,317 அண்ட் எது வருது இங்கே 52,277. ஸோ இது வந்து டவுன் சைடில் இருக்க ஒரு ஜோன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே மார்க்கெட் ப்ரைஸ் எப்போ போகுதோ நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா இதுதான் பிக் பிளேயரோட இன்ஸ்டியூஷனோட பையிங் செல்லிங் ஜோனாக தான் இருக்கும். ஓகே, முதல்ல சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா நீங்கள் போய் ட்ரை வேணால் பண்ணி பாருங்கள். பக்கா லாஸ் வந்துடலன்னா எனக்கு கேளுங்க. ஓகே, அவசரப்பட்டு குடுகுடுன்னு இந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் எடுத்துடக்கூடாது. இந்த ஜோனில் போனாலே இட் இஸ் அ வெயிட் அண்ட் வாட்ச் ஜோன். இந்த இடத்துல போய் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணணும். அவசரப்பட்டு குடுகுடு நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போயிடுச்சு. ரைட். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பாருங்கள். பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நான் கேப் அப் ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகே, பேங்க் நிஃப்டியில் கேப் அப். ரைட். அதே மாதிரி நிஃப்டியில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? நிஃப்டியில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கேப் டவுன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேங்க் நிஃப்டியில் கேப் அப் இருந்து நிஃப்டியில் கேப் டவுன் இருந்ததுன்னா இதை நம்ம என்ன சொல்லுவோம்? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எத்தனையோ வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இதை பர்டிகுலராக ஒரு வேர்டு கூப்பிட்டு ஒன்று சொல்லுவோம். ரைட். ஸோ அது என்னன்றதை கமெண்ட் செக்ஷன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது ஒன்று க்ரியேட் ஆகிருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டி இன்னமும் நம்ம பாசிட்டிவ் ஜோனில் தான் இருக்குது. ஓகே, நிஃப்டியும் பாசிட்டிவில் தான் இருக்குது. இன்னும் நெகட்டிவ் ஜோனுக்குள்ளே போகலை. பட் எப்போ வேணால் போகும்.
இந்த வீடியோ எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான ஒரு டிப் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, எண்டில் உங்களுக்கு நான் அது என்னன்னு சொல்லுவேன். ரைட். ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு மார்க்கெட் ஃபால். ஓகே, அதை மட்டும் நான் வச்சுக்குவோம். ஸோ வாங்க அடுத்தது என்னென்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நம்ம பொசிஷன்ஸ், அதாவது நம்ம லெவல்ஸ் என்னென்னு நம்ம உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ சொன்ன லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. பேப்பர் பேனை நோட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஓகே. ஸோ சப்போஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கேப் அப் ஆச்சு. ஸோ முக்கியமான லெவல் பாருங்கள், இந்த லெவலில் நான் சொல்லியிருக்கேன் மார்க்கெட் எப்போ ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதோ, ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் 954. நான் திரும்ப சொல்கிறேன் 954 திரும்ப வரும். மார்க்கெட் கீழே வந்து திரும்ப 954 மட்டும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா நல்லா பாருங்கள். 954 ரெசிஸ்டன்ஸ்னால் இட் கேன் கம் டு 750 ஃபஸ்ட் டார்கெட். ஓகே, 750 ஃபஸ்ட் டார்கெட். இங்கேருந்து கொஞ்சம் மேலே போகிற மாதிரி போகும். திரும்ப சொல்கிறேன், இந்த மூவ் உங்களுக்கு வேணால் இப்படி ஃபஸ்ட் டார்கெட் இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப புல் பேக் எடுத்துகிட்டு திரும்ப இந்த இடம் போகும். இந்த இடம் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா நல்லா பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸ்னால் இங்கே போய் அழகாக கேண்டில் போயிட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் என்ன சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இந்த லெவலில் நம்ம நோ ட்ரேட் ஜோனை ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இது இடத்துல வரும். இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு திரும்ப கொஞ்சம் இதை பிரேக் ஆச்சுன்னா இந்த இது வந்துடும். இந்த இது வந்துட்டு மார்க்கெட் இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுத்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா திரும்ப அப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு மூவ் கிடைக்கும். இந்த மூவ் எது வரைக்கும் வரும் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம்னா இது இந்த லெவல் வரைக்கும் எழுதிக்கோங்க. விச் சேஃபான இருக்க ஜோன் சொல்கிறேன், 560 வரைக்கும் வரும். நல்லா பாருங்கள், இந்த மூவ் 560 வரைக்கும் வரும். இந்த மூவ் எது வரைக்கும் வரும், 560 வரைக்கும். சேஃபாக இருக்கிறதுக்கு சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன். இந்த லெவலை நோட் பண்ணிக்கோங்க. நான் லெவல் லைன் ட்ரா பண்ணல, நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா அதை நான் புரியாது. ஸோ நான் லைன் ட்ரா பண்ணல, இருந்தாலும் 560 வரைக்கும் வரும். 560லேருந்து கொஞ்சம் புல் பேக் எடுத்து அதை உடஞ்சிச்சுன்னா நமக்கு கீழே இருக்க ஜோன் வரும். இப்போ கொஸ்டின் என்னென்னா, இதுக்கு கீழே போகுமானா உங்களுக்கே தெரியும், நீங்களே இது கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு கீழே போகுமா? இவ்வளோ எனக்கு என்ன இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குது. ஸோ இவ்வளோத்தையும் உடச்சிட்டு கீழே இன்றைக்கி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ திஸ் இஸ் மை நம்பர் 1 அனாலிசிஸ், நம்பர் 1 சினாரியோ. ஓகே, நம்பர் 2 அனாலிசிஸ், நம்பர் 2 சினாரியோ பார்ப்போம். மார்க்கெட்டில் ஒரு கேப் அப்போ எடுத்துருச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது. நல்லா பாருங்கள், இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகி மேலே போகுதுன்னா ஐ வில் கோ அப் டு 53,356. 53,356. ஏன்னா பாருங்கள், நம்ம டேயில் போட்டோம்னா நல்லா என்ன இருக்குது பாருங்கள், ஹையே உங்களுக்கு 53,356 தான். ஸோ ஹையே உங்களுக்கு என்னது 53,356. ஸோ நான் இதுக்கு மேலே ஒரு டார்கெட் எக்ஸ்ட்ரா நாங்கள் கொடுக்க விரும்பலை. ஸோ இன்றைக்கே இது என்னோட ஹையர் லெவல் உண்டான டார்கெட். ஓகே, கிளியர். இன்னைக்கு இது என்னோட ஹை லெவலுக்கு உண்டான டார்கெட். ஸோ இதை உடச்சி போகணும்னா ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங், இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். மேபி நெக்ஸ்ட் வீக்கில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அது என்ன எப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். டேட்டை நோட் பண்ணிக்கோங்க, உங்கள் சிஸ்டம் முன்னாடி பேப்பர் பென் எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் மறக்காமல் இருக்கிறது. கிளியர். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஐ வில் கோ அப் டு 356. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக அகைன் ஐ கேன் சி எ ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு சினாரியோ, இது செகண்ட் சினாரியோ. ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே ஃபால் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் நான் போக மாட்டேன். திரும்ப சொல்கிறேன், இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் போக மாட்டேன். நேற்று ஆல்ரெடி போயிடுச்சு, எனக்கு போதும். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் நான் போக மாட்டேன். நீங்கள் போகிறது உங்கள் ரிஸ்க், இட்ஸ் அப் டு யுவர் ரிஸ்க். நான் இப்போ இது போகிற மாதிரி இல்லை. நம்பர் 3 சினாரியோ, சப்போஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு. மார்க்கெட்டில் என்ன ஆயிடுச்சு, ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு.
ஸோ நம்ம கீழே இந்த ஜோனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்ததுன்னா அகெயின் மார்க்கெட் வில் ஸ்டார்ட் மூவிங் அப், மூவிங் அப், மூவிங் அப், மூவிங் அப். என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆனது 750க்கு வந்துவிடும். சாரி 748, 52748க்கு வந்துடும். 52748க்கு வரும். வந்துட்டு ஒரு புல் பேக் எடுத்துட்டு திரும்ப இதை உடைச்சிட்டு போச்சுன்னா 52,954 வரும். நல்லா பாருங்க. 52,954 வரும். கிளியர். நான் திரும்பவும் சொல்கிறேன், பேங்க் நிஃப்டி இன்னமும் பாசிட்டிவ் ஜோனில் தான் இருக்குது. ஸோ இப்படி போயிட்டு இங்கே போயிட்டு மேலே இருக்க நம்ம ஜோனில் இது அதாவது மார்க்கெட்டோட மூவ் வந்து இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்கும் இன்றைக்கி. கிளியராக சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மூவ் இருக்குது. ஸோ மேலேருந்து வந்து இதை உடச்சிதுன்னா டெஃபினட்டாக இந்த மூவ் கிடைக்கும். கீழேருந்து போச்சுன்னா கூட இந்த மூவ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த மூவ் உங்களுக்கு கிடைக்குது? ஏன்னா இந்த இடத்துல எந்த ப்ரைஸ் ஆக்ஷன், எந்த ஸ்டாப்பேஜும் இல்லை, எந்த ரெசிஸ்டன்ஸ் இல்லை, எந்த சப்போர்ட்டும் இல்லை. ஸோ இந்த மூவ் உங்களுக்கு ஃப்ரீ மூவ். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட 288லேருந்து எடுக்கிறீங்கன்னா திரும்பவும் நம்ம அப்சைட் பாக்ஸ் ஜோன்லேருந்தே எடுத்துட்டிங்கனாலும், நோ ட்ரேட் ஜோன்லேருந்து எடுத்திங்கனாலும் உங்களுக்கு 400-500 பாயிண்ட் இங்கே இருக்குது. அதே மாதிரி கீழே வந்துச்சுன்னா கூட உங்களுக்கு 750லே நான் 550 வரையும் சொல்லி 200 பாயிண்ட் அங்கே இருக்குது. கிளியர். 550 560 வாட் எவர் இட் இஸ் நான் எழுதியிருந்தேன் கிளியர் கட்டாக. ஸோ அந்த ஜோனில் உங்களுக்கு டார்கெட் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. டன். ஓகே. ஸோ சப்போஸ் கேப் டவுன் பெருசாக இருக்குது, நல்லா பாருங்கள், கேப் டவுன் பெருசாக இருக்குது, பதில் சொல்லுங்கள். இவ்வளோ இருக்குது. நான் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா உடனே போக மாட்டேன். புட் சைடு போகிற மாதிரி இன்றைக்கி இல்லை. நான் சொல்லியிருக்கேன் இந்த ஜோனில் போகலாம், இல்லை இந்த ஜோன். ரொம்ப பெரிய கேப் டவுன் எடுத்தும் மார்க்கெட் 51,996க்கு கீழே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் மார்க்கெட் 51,810, 51,645 கீழே இருக்க டார்கெட்ஸ் வரும். இல்லைன்னா இங்கே எங்கே பட்டாலும் மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆனாலே ரிவர்சல் ஆயிரும். திரும்ப சொல்கிறேன், கீழே ஓப்பன் ஆனாலே ரிவர்ஸ் ஆகும். எப்படியாலும் மார்க்கெட் இந்த உள்ளே இருக்க ஜோனில் ட்ரேட் ஆகும் இன்னைக்கு. திரும்பவும் சொல்கிறேன், உள்ளே இருக்க ஜோன் வந்தாலே லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, லேட்டஸ்ட்டாக வர மாதிரி லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, லேட்டாகவே நீங்கள் ட்ரேட் எடுங்க இந்த லெவலுக்கு. ப்ரீஃபாக சொல்லிகிட்டு இருக்கேன், அர்ஜென்ட் இல்லாமல். ஸோ புரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? மார்க்கெட் ஃப்ளாட் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். 10 மணி 10 to 10:30 உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிடைக்கும். அதோட பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுங்க. மேபி அது என்ன மொமெண்டமாக இருக்கும். சப்போஸ் இப்படியும் இருக்கலாம், இல்லை இப்படியும் இருக்கலாம். ஓகே. ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா அவசரப்படாதீங்க. மார்க்கெட்டில் அப் டவுன் வரும். மார்க்கெட் செட்டில் ஆக விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுங்க. அது வரைக்கும் ஸ்ட்ரிக்ட்லி நோ ட்ரேட். கிளியர். டன். நேற்று கூட பாருங்கள், நான் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன். நேற்று ஃப்ளாட் மார்க்கெட்டாக இருந்தது. மொமெண்டம் எத்தனை மணிக்கு கிடச்சுன்னு நீங்கள் பாருங்கள். எத்தனை மணிக்கு உங்களுக்கு ஒரு மூவ் கிடச்சிது, எத்தனை மணி எவ்வளோ நேரம் மேலே சஸ்டெயின் ஆச்சு, நம்மளோட ஜோன் மேலே எவ்வளோ நேரம் சஸ்டெயின் ஆச்சு, அதுக்கப்புறம் மூவ்ஸ் எந்த பக்கம் கிடச்சிது கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ விஷயம் இருக்குது, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். ஸோ வாங்க நிஃப்டியோட அனாலிசிஸ் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நிஃப்டி பிரியர்கள், ஸோ நிஃப்டி லவர்ஸ், உங்களுக்காக அப்சைட் பாக்ஸ் ஒன்று எழுதிக்கோங்க, விச் இஸ் 25,489 and 25,474. கிளியர். அதே மாதிரி டவுன் சைடில் இருக்க நம்மளோட நோ ட்ரேட் ஜோன் எழுதிக்கோங்க, விச் இஸ் 25,287 and 25,264. ஸோ இந்த லெவலில் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேட் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. திஸ் இஸ் நோ ட்ரேட் ஜோன். கிளியர். டன். ஸோ நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதோட கேப் டவுன். ஸோ இது கேப் டவுன் இருந்துச்சுன்னா நல்லா பார்த்துவோம். இது கேப் டவுன் இருந்துச்சுன்னா சான்சஸ் ஆர் தேர் ஓப்பனிங்கில் பேங்க் நிஃப்டியும் கேப் டவுனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், இது கேப் டவுனாக இருந்துச்சுன்னா சான்சஸ் ஆர் தேர் பேங்க் நிஃப்டியும் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா பேங்க் நிஃப்டி இப்போ ஹையில் இருந்து மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் வந்திருக்கு, இதுக்கேற்ற மாதிரி எடுத்துச்சுன்னு வைங்களேன். ஸோ எடுத்துட்டு உங்களுக்கு இந்த லெவலில் ட்ரேட் ஆக உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லெவலில் ட்ரேட் ஆகணும்னா அது ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் இருக்கணும். இல்லை நான் கேப் அப் எடுக்கணும்னு நினச்சிருந்தாலும் பேங்க் நிஃப்டி உங்களுக்கு இந்த நம்மளோட ஜோன் லெவலில் போயிட்டு கீழே விழும். சேம் டு சேம் நிஃப்டி வந்து உங்களுக்கு
கேப் டவுன் எடுத்து பேங்க் நிஃப்டியும் கேப் டவுன் எடுத்ததுன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஒரு பாசிட்டிவ் மூவ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. திரும்ப சொல்கிறேன், நிஃப்டியும் கேப் டவுன் எடுத்து பேங்க் நிஃப்டியும் கேப் டவுன் எடுத்தால் ஒரு பாசிட்டிவ் மூவ் வர வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் பேங்க் நிஃப்டியாக ரியாக்ட் ஆகும், நிஃப்டிமாக தான் ரியாக்ட் ஆகும். திரும்பவும் சொல்லிட்டேன், இது பாசிட்டிவில் இருந்தால் அது நெகட்டிவில் இருக்கும். நேற்று நடந்த மாதிரி நடக்கும். கிளியர்? ஸோ பெட்டர் நீங்கள் நிஃப்டி பண்ணுறது நிஃப்டியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பேங்க் நிஃப்டி பார்க்காதீங்க இன்றைக்கி. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்குறீங்கன்னா நிஃப்டியை பார்க்காதீங்க. ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ நோ. ஸோ வாங்க இன்னொரு விஷயம் பாருங்கள். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம கேப் டவுன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், மார்க்கெட் இங்கே இதை பாருங்கள், இந்த ஜோன் உங்களுக்கு காலியாக இருக்குது. ஸோ மார்க்கெட் பாசிட்டிவாக மூவ் ஆகும். ஃபஸ்ட் டார்கெட் இஸ் 25,350. ஸோ 25,350 ஒரு புல் பேக் எடுத்து திரும்ப உடைச்சதுன்னா ஃபஸ்ட் டார்கெட் உங்களுக்கு, செகண்ட் டார்கெட் வந்து 25,380. ஸோ 380 வந்துட்டு திரும்ப ஒரு இதாகி இதையும் உடைச்சதுன்னா 25,418. இதையும் உடைச்சதுன்னா மார்க்கெட் 25,445 இன்க்ளூடிங் 25,484 போகும். கிளியர்? நம்ம ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணுவோம். இது வந்து நான் திரும்ப வரைகிறேன் பாருங்கள். இந்த மூவ்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 1. நம்பர் 2, மார்க்கெட்டில் சப்போஸ் மேலே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, ஓப்பன் ஆகி கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சு, ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. அதாவது நம்ம எதிர்பார்க்காத மாதிரி மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னா வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் இந்த லெவலில் என்ன பண்ணுதுன்ட்டு. ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து உடையுதுன்னா ஃபஸ்ட் டார்கெட் அதே தான் 25,418. கொஞ்சம் புல் பேக் எடுத்து திரும்ப 380 ஒரு புல் பேக் எடுத்து மார்க்கெட் 350 அண்ட் இன்க்ளூடிங் டவுன் சைடு வரும். இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க காரணத்தினால சப்போஸ் இப்படி எடுத்ததுன்னா மார்க்கெட்டோட மொமெண்டம் இப்படி இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட்டில் கேப் அப் இதுக்கு மேலே எடுத்துருச்சு, அவ்வளோதான், வேலையை ஜோலி முடிஞ்சிருச்சு. இது மேலே எடுத்து சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், 10 மணி வரைக்கும் அதில் 10க்கு மேலே மார்க்கெட் செம்ம மூவ் இருக்கும் உங்களுக்கு. 25,536 செகண்ட் டார்கெட் 25,594 அண்ட் 25,650 ஆல் டைம் ஹை, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஓகே, ஸோ ஆல் டைம் ஹையில் மார்க்கெட்டு போயிடும். திரும்ப சொல்கிறேன், ஸோ ஆல் டைம் ஹையில் மார்க்கெட் போகும். ஸோ நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். வர வரைக்கும் நீங்கள் வந்த வரை லாபம்னு நீங்கள் ட்ரையல் பண்ணி எடுக்கணும். ரைட்? பை சான்ஸ் மார்க்கெட் இதுக்கு கீழே கேப் டவுன் ஆயிடுச்சு. பட் ஆனால் நம்மளோட ஜோனுக்கு கீழே கேப் டவுன் ஆயிடுச்சு. உங்களுக்கு இங்கே வந்து இங்கே ட்ராப் ஆகிற மாதிரி வரும். திரும்ப சொல்ல பாருங்கள், 242 ட்ராப் ஆகிற மாதிரி வரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. 242 இஸ் அ ட்ராப்பிங் ஜோன். இந்த இடத்துல பட்டு திரும்ப மார்க்கெட்டில் இந்த மூவ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல பட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உங்கள் ட்ராப் பண்ணிட்டு கூட போக வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவல் புட் சைடு மூவ் எப்போ கிடைக்கும், அப்போ 25,242 கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா பெரிய மூவ். ஹார்ட்லி கிட்டத்தட்ட 976 வரைக்கும் உங்களுக்கு இந்த பெரிய மூவ் உங்களுக்கு அகல பாதாளத்தில் விழுந்து விடும். எழுதிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, அகல பாதாளத்தில் விழுந்து விடும். அப்படி இல்லைன்னா நிறைய பேரை இங்கே இடத்துல வந்து ட்ராப் பண்ணும், நல்லா ட்ராப் பண்ணும். பாருங்கள், இங்கே உடையிற மாதிரி உடஞ்சி இந்த ஜோனில் நான் கீழே போகிறேன், என்னை புட்டு பை பண்ணுங்கள், என்னை கீழே போகிறேன், நான் புட்டை பை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு மார்க்கெட் இங்கேருந்து கரெக்டாக டிக்ளைன் கொடுத்துட்டு மேலே போயிடும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, இது வந்து என்ன சொல்கிறது, லக்ஷ்மண் ரேகா, லக்ஷ்மணன் கோடு, சீதாக்கு போட்ட கோடு மாதிரி இது மார்க்கெட்டுக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் கீழே விழுந்துடும். பெரிய மூவ்ஸ் இருக்குது. கிளியர்? ஹவவர் பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கவே இருக்காது. பேங்க் நிஃப்டி பாருங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது, இவ்வளோ இதுவும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டில் கீழே வந்துட்டு இதே இடத்துல எங்கேயாவது ஜோனில் கஷ்டப்பட்டுருக்கோம். பட் நிஃப்டி அப்படி கீழே விழாமல் இருந்தால் இது கீழே போச்சுன்னா மூவ் ஆயிரும். ஹவவர் அதே கண்டிஷன் பேங்க் நிஃப்டி பாருங்கள், இங்கேருந்து இது மேலே போகுதுன்னா டெஃபினட்டாக நிஃப்டி இந்த இடத்துல ட்ராப் ஆகி இந்த மூவ் கொடுக்கணும். கிளியர்? அதே மாதிரி இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா இட் வில் கோ அப், சேம் டு சேம் ஐம் டெல்லிங். இதுக்கு மேலே போச்சுன்னா பேங்க் நிஃப்டி ஆல்சோ மூவ் அப். ஸோ பேங்க் நிஃப்டி மூவ் ஆச்சுன்னா 53,356 விச் இஸ் ஆல்சோ ஆல் டைம் ஹை ஃபார் பேங்க் நிஃப்டி.
ஸோ இதுவும் ஆல் டைம் ஹையை நோக்கி போகுது, இதுவும் ஆல் டைம் ஹையை நோக்கி போகும். கிளியர்? ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சு போச்சு. ரெண்டுமே ஆல் டைம் ஹை. ஆல் டைம் ஹையில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். பையர் யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன் வாங்க மாட்டாங்கன்னா, ஒரு பொருளோட வேல்யூ அந்த பொருளோட அதிகமாக இருக்கும். ஆல் டைம் ஹைனா இது வரைக்கும் கண்டிராத ஒரு ப்ரைஸ் மார்க்கெட்டில் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, ஒரு தக்காளி வாங்குறீங்க, தக்காளி 1000 ரூபா கிலோ அப்படின்னா பையர்ஸ் ரொம்ப கம்மியாக கிடைப்பாங்க. ஸோ பையர் கம்மியாக இருக்கிற ஒரு காரணத்தினால என்ன ஆகும் உங்களுக்கு, மார்க்கெட்டில் செல்லர்ஸ் கால் ரைட்டிங் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸாக அவங்க பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தட் பையர் வாங்குற மாதிரி. ஸோ பையர் வாங்குவாங்க எப்போ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும்போது. ஸோ பையர் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்குறதுக்காக மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன் கீழே வரும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு கரெக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குவீங்க. ஓகேவா? ரைட். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஆல்ரெடி 1000 ரூபா கிலோன்னு போயிட்டுருக்கு. அது என்ன திரும்பவும் இன்னும் மேலே போகுமா, 1020 போகுமா, 1030 போகுமா உங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் வாங்கிட்டீங்க. ஸோ நீங்கள் ட்ராப் ஆகிடுவீங்க. தட் இஸ் ஹவு ஹையர் ப்ரைஸஸில் நம்ம வாங்குறது இல்லை. நான் வாங்க மாட்டேன். ஓகே. ஸோ ஐ வில் வெயிட் ஃபார் அ ரைட் டைம். ஸோ ரைட் டைம் பார்த்து நீங்கள் என்ட்ரி வச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பாக்ஸ் ஜோனை, முக்கியமான பாக்ஸ் ஜோன் இன்றைக்கி ஸ்பெஷலாக நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டோட மூவ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கிளியர்? திரும்பவும் சொல்கிறேன், பேங்க் நிஃப்டி இஸ் இன் பாசிட்டிவ் ஜோன். நிஃப்டி இஸ் இன் ஆல் டைம் ஹையில் இப்போது வரப்போகுது. ஆல்ரெடி ஆல் டைம் ஹை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 3-4 நாட்களாகவே அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே கடந்த இதை பாருங்கள், எவ்வளோ நாளாக பாருங்கள், மேலேயே போயிட்டுருக்குது. ரைட். கடந்த 3-4 நாட்களாகவே மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னாலும் அதுதான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். டன். ஸோ மார்க்கெட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு காரணத்தினால ப்ளீஸ் காஷியஸாக இருங்க. இன்றைக்கி இது கீழே வந்தால் எடுங்க, இது மேலே இருந்தால் எடுங்க, இதுக்கு மேலே போனால் எடுங்க, ட்ரையல் பண்ணிவிட்டு எடுங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் ரொம்ப ஸ்லோவான மொமெண்டம் கிடைக்கும் டவுன் சைடில். அதே மாதிரி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள். 10-10:30 வரைக்கும் மூவ் கிடைக்காது. அதுக்கப்புறம் கிடைச்சுன்னா ட்ரேட் எடுங்க. 10 to 10:30க்கு அப்புறம் அந்த கேப்பில் தான் உங்களுக்கு மூமெண்டம் கிடைக்கும். கிளியர்? இங்கே பாருங்கள், அகலப்பாதளம் இங்கே இருக்குது. சேஃபாக இருங்க. இந்த இடம் விழுந்துருச்சுன்னா டவுட்டே வேணாம். 242ல் கீழே வந்துச்சுன்னா 230, 236லாம் கிடச்சுன்னா மார்க்கெட் அப்படியே ஃப்ரீ ஃபால்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஸ்லைஸ் பட்டர் மாதிரி அப்படியே கீழே விழும். ஓகே, யோசிக்கவே வேணாம். நிற்கும், திரும்ப வரும், கொஞ்சம் புல் பேக் எடுக்கிற மாதிரி வரும். ஏன்னா ஏன் புல் பேக் எடுக்குதுன்னா, நீங்கள்லாம் இன்னும் நீங்கள் அதில் வந்து பையிங் போவீங்க, கீழே வந்துட்டு ஒரு புல் பேக் பையிங் போவீங்க, அது அங்கேயும் திரும்ப ஃபால் ஆயிரும். நல்லா பார்த்துங்க, ஷார்ப்பான ஒரு கத்தி கீழே ஃபால் ஆகுதுன்னு வைங்க, அந்த கத்தியை போய் முதல்ல பிடிக்கக்கூடாது. ஓகே, ஷார்ப்பான நைஃப் கீழே ஃபால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இப்படி வருதுன்னா இந்த இடத்துல போய் பிடிக்கக்கூடாது, கையை வெட்டிடும். ஸோ அதனால் என்ன பண்ணால் இதை ஃப்ரீயாக ஃபாலோ விடுங்க. இது வரும், யாராவது ஒருத்தவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, அதை நீங்கள் மேலே போகுதுன்னு நினச்சிப்பீங்க. இந்த இடத்துல மார்க்கெட்டில் நான் சிஇ போயிடுவேன், இதை பாரு இவ்வளோ தூரம் ஃபால் ஆச்சு, 200 பாயிண்ட் ஃபால் ஆச்சு, சிஇ போவேன்னு நினைப்பீங்க. அங்கேருந்து திரும்ப ஃபாலோ ஆகும். பிகாஸ் உங்களுக்கு இன்னமும் ப்ராஃபிட் புக்கிங் எங்கே, இன்னமும் மார்க்கெட்டில் புல் பேக் எங்கன்னே தெரியாமல் இருக்கீங்க. மார்க்கெட்டில் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ மார்க்கெட்டில் எந்தவித சப்போர்ட்டே இல்லாமல் மார்க்கெட்டில் ஒரு யூட்டர்ன் அடிக்குதுன்னா திஸ் இஸ் கால் ப்ராஃபிட் புக்கிங். என்ன வருது? ப்ராஃபிட் புக்கிங். சப்போர்ட்டே இல்லாமல் யூட்டர்ன் அடிக்குதுன்னா இட் ஷுட் பி அ குட் சப்போர்ட். அதே மாதிரி மார்க்கெட்டில் கீழே வந்து அப்படி ப்ராஃபிட் புக் ஆகிட்டு திரும்ப வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டில் சஸ்டெயின் ஆகுதா, இப்போ மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கேப்சர் பண்ணிங்கன்னா அப் சைடில் உங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது. திஸ் இஸ் கால் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ரிவர்சல். ஆக்சுவல் ரிவர்சல் இங்கே தான் வரும். ஆக்சுவல் ரிவர்சல் வேணும்னா ஒரு நல்ல சப்போர்ட் வேணும். சப்போர்ட் இருந்தால் தான் ஆக்சுவல் ரிவர்ஸ் ஆகும். அதே சப்போர்ட்டில் சஸ்டெயினும் ஆகணும். 2 கண்டிஷன் இருக்குது. ஸோ 2 கண்டிஷன் இருக்குது. அதே இதில் சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போகுதுன்னா தட் கால் பி குட் ரிவர்சல். அதே தான் மேலேயும் ராக்கெட் சர்ன்னு மேலே போகுதுன்னா பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. மார்க்கெட் மேலே போகும்போது கொஞ்சம் மெதுவாக தான் போகும். ஓகே, நேற்று பார்த்தீங்க மெதுவாக போகும். ஸோ எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் சின்ன ஒரு புல் பேக் இஸ் ஃபார் அ பையிங் என்ட்ரி. உங்களுக்கு
பை பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ அகெயின் கிவிங் பிகாஸ் நீங்கள் இந்த மூவ் மிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மூவ் மிஸ் பண்ணதுக்காக கொஞ்சம் வந்து ப்ரைஸோட பார்கெனிங் வந்துட்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்துட்டு திரும்ப மார்க்கெட் மூவ் ஆகுது. இதைத்தான் நம்ம டவ் தியரியும் அழகாக சொல்லிட்டு இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ரைட். ஸோ ஒரு கரெக்டிவ் டிக்ளைன் வர்றதே உங்களுக்கு இவங்க யார் மிஸ் பண்ணாங்களோ, இங்கே வாங்கி இங்கே மிஸ் பண்ணவங்க ஒரு கரெக்ஷன் வந்து திருப்பி இங்கே வாங்கி அடுத்த லெவலுக்கு போக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நான் மார்க்கெட்டில் எல்லோரும் இங்கே வந்து இப்படி புல் பேக் எடுத்தோன்னே இங்கே உடனே டக்குன்னு போட்டு போயிடுறது. ஏன் போட்டு போகிறேன்னே தெரியாது. மார்க்கெட் வந்துருச்சா கீழே வந்துருச்சா போட்டு போயிடும். அது என்ன பண்ணுவோம், கரெக்டாக உங்கள் லெவலில் வந்துட்டு திரும்ப அப்சைட் போயிடும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோ இங்கேயும் புட்டு வந்துச்சு, நான் புட்டு எடுத்தால் காலில் போகுது. திருப்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல போயிட்டு இந்த இடம் இவ்வளோ தூரம் மூவ் ஆனப்பறம் திருப்பி கால் எடுப்பீங்க, அது புட்டுக்கு வரும். திரும்ப புட்டு எடுப்பீங்க, அது காலுக்கு போகும். உடனே அப்புறம் சொல்லுவீங்க, மார்க்கெட்டை ப்ளேம் பண்ணுவேன், சார் நான் வந்து மார்க்கெட்டில் நான் கால் எடுத்தால் அது புட் சைட் போகுது, நான் எடுத்த உடனே ரிவர்ஸ் ஆகிடுதுன்னு. இட் இஸ் நாட் அ ரிவர்சல். அதான் இன்றைக்கே நோட் பண்ணுங்கள், உட்காந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். இட் இஸ் நாட் அ ரிவர்சல். கொஞ்சம் வெயிட் பண்ணி கரெக்டாக நல்லா சஸ்டெயின் ஆனப்புறம் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா, சஸ்டெயின் ஆனப்புறம் மார்க்கெட்டில் நல்லா இங்கே வந்து சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டில் எடுத்துங்க, டெஃபினட்டாக சொல்கிறேன் நீங்கள் லாஸ் எடுத்துட மாட்டீங்க. நீங்கள் பெரிய ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ரெட் கேண்டில் வருதா, ரெட் கேண்டில்காரத ஒரு வந்த உடனே திரும்பி நீங்கள் புட் சைட் போயிடுங்க. அது திரும்பவும் கீழே வந்துட்டு திருப்பி இங்கே க்ளோஸ் ஆகி திரும்ப இங்கே சஸ்டெயின் ஆகி திரும்ப இங்கே மேலே போயிடுது. இப்போ உங்களுக்கு லாஸ். கிளியர்? ஸோ என்ட்ரி ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி ஷுட் பி இன் த ரைட் டைம். கரெக்டான டைமில் என்ட்ரி இருக்கணும், கரெக்டான டைமில் எக்ஸிட் இருக்கணும். நீங்கள் அவசரப்பட்டு போயிட்டீங்கன்னா லாஸ் இஸ் யோர்ஸ். ஓகே. ஸோ அவசரப்பட்டு ட்ரேட் எடுக்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆனப்புறம் நீங்கள் எடுங்க. கிளியர்? ஸோ முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டோட எண்டில், இந்த வீடியோட எண்டில், தேர் இஸ் அ டிக்ளைன் ஆன் 25th ஆர் 26th, 25 இல்லை 26 ஆஃப் திஸ் மந்த் மார்க்கெட்டில் ஒரு குட் டவுன் இருக்குது, குட் டவுன்ஃபால். ஓகே, பிகாஸ் திஸ் இஸ் பிக் பிளேயர். இந்த இடத்துல தே ஆர் கோயிங் டு செல். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணது புட் சைடு. புட் சைடு சொல்லப்போனால் இந்த டிக்ளைன் 24th உங்களுக்கு ரெடி ஆயிரும், கீழே வரத்துக்கு உண்டான எல்லா உங்களுக்கு இண்டிகேஷன் வந்துடும். ஸோ ஒரு குட் டிக்ளைன் 25 ஆர் 26 நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ முக்கியமான நாள் உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. இந்த நாள் கேலண்டரை குறித்து வச்சுக்கோங்க. 24th, 25th, 26th வச்சுக்கோங்க, அந்த 3 நாள். ஸோ 9 ஒரு இன்னைக்கு வந்து என்னென்னா உங்களுக்கு தர்ஸ்டேனா. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தர்ஸ்டே. ஓகே. ஸோ தர்ஸ்டே அதாவது நெக்ஸ்ட்டு வெனஸ்டே ஆர் தர்ஸ்டே இட் இஸ் அ வெரி குட் டிக்ளைன் இருக்கு. ஓகே ரைட். அடுத்த வாரம். ஸோ நான் இப்போயே சொல்லிட்டேன், வீடியோ நீங்கள் லாஸ் பண்ணிங்கன்னா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. நல்ல ஒரு டிக்ளைன் இருக்குது, திரும்ப சொல்கிறேன், குட் டிக்ளைன், குட் டவுன்ஃபால். டன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை அனாலிசிஸ். ஐ ஹோப் உங்களுக்கு அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பை அண்ட் ஹாப்பி ட்ரேடிங். See you soon tomorrow with a new analysis. Till then, bye from your professor and happy trading. Bye bye.